இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு திமுகவோட எதுக்காக கூட்டணி வச்சேன் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எம்எல்ஏவா வந்து சட்டமன்றத்துல வந்தாங்க. அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களா எம்எல்ஏவா யாருமே இல்ல. இப்போ நம்ம திமுகவோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 எம்எல்ஏ வந்து நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆசை. அதனால நம்ம திமுகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எம்பி பதவியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சர்வே ஒன்னு எடுத்திருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தேமுதிகவோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு 31 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தேமுதிகவோட கூட்டணி வைக்கிற இந்த ஒரு முடிவுக்கே அவங்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களோட சுயலாபத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மக்களுக்காக தான் நான் வந்து கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னதான் சொன்னாலும் அது வந்து உருட்டாதான் இருக்கு. மக்களுக்காக தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பெட்டிக்காக பேரம் பேசப்பட்டு திமுகவோட யார் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கூடவே வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி வச்சது ரொம்பவே வேதனையா இருக்கு.